வணக்கம் நண்பர்களே. திருப்புவனம், மதுரை மாவட்டம் திருப்புவனத்தில் நடந்த அந்த கோயிலில் நடந்த அஜித்குமாருங்கிற காவலாளி கொலை வழக்கு, போலீஸ் அடித்து கொண்டுட்டாங்கன்ற புகார். அதற்கு முதல் ஆதாரம் என்று சொல்ல முடியாது, அந்த அஜித்குமாரை அடித்து கொன்றதற்கான காரணமாக கருதப்படுவது ஒரு புகார். ஆதாரம் இல்லை, புகார். அது யார் கொடுத்தது? நிகிதாங்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய நகைகள் காணாமல் போச்சுன்னு கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நிகிதாவோட நகைகள் காணாமல் போன விஷயம் என்னாச்சுன்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் பதிவுக்குள்ளே வந்து சேரும். உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. இது அஜித்குமார் கொலை வழக்கு. இது சிபிஐ விசாரணைகள் இருக்கிறதுனால இப்போ சிபிஐ என்ன பதில் சொல்கிறாங்க, கொலை வழக்குக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. இதை மாதிரி நாங்கள் விசாரிச்சிருக்கோம் இதுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போது தான் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது உயர்நீதிமன்றத்தில். நிகிதாவின் நகைகள் காணாமல் போன வழக்கு என்னாச்சு? ஏன்னா அதுவும் புகார் தானே. அந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்து, விசாரணையில் தான் இந்த அஜித்குமார் இறந்து போயிருக்கார். அப்போ நிகிதாவுடைய நகைகள் காணாமல் போனது இதில் சம்மந்தப்பட்டிருக்கனால அது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் போலீஸ் சொல்கிறாங்க, ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்கோம், தடய அறிவியலுக்காக டெல்லியில் இருக்க தலைமையகத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம், அங்கேருந்து ரிப்போர்ட் வந்தோடனே உங்களுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இதன் பின்னணியில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபாரன்சிக்கில் இந்த அம்மாவுடைய ஃபோன்லேருந்து ஒருவேளை அந்த அம்மா அழிச்சிருந்தாலும், நிகிதா ஃபோனை வாங்குறதுக்கு போலீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் அழிச்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க. ஆனாலும் அந்த அழிக்கப்பட்ட தகவலையும் மீட்டெடுக்கக்கூடிய டெக்னாலஜி, தொழில்நுட்பம் இப்போது இருக்குது. இப்போ அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்க? அந்த ஃபோனை எடுத்த நபர் காவல்துறை அதிகாரியா, அரசியல்வாதியா, எந்த செல்வாக்கு பயன்படுத்தப்பட்டது, அந்த அரசியல்வாதி யார்? ஏன்னா போலீஸ் சும்மாலாம் வேலை பார்க்காது. போலீஸை பற்றி நான் என்னுடைய சொந்த அனுபவங்கள் இருக்குது, தனிப்பட்ட முறையில் நான் அனுபவப்பட்டேன். சொந்த அனுபவங்கள்லாம் நான் வேறு எதுவும் சொல்லலை, என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களும் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கக்கூடிய பார்வையும் எனக்கு இருக்குது, கசப்பான அனுபவங்களும் இருக்குது. அதனால் போலீஸ் சும்மாலாம் வேலை பார்க்கவே மாட்டாங்க. ஒன்று அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வரணும், அல்லது வேறு விதமான பலன் கிடைக்கணும். எதுவுமே இல்லாமல் அவங்க வேலை பார்க்குறது மிக குறைவான நபர்கள். அதுலேயும் நல்லவங்க இருக்காங்க, ரொம்ப குறைவான நபர்கள். அவர்களை நம்ம வாழ்த்துவோம். ஆனால் போலீஸ் இப்போது யார் சொல்லி செயல்பட்டுருக்குங்கிற ஒரு இடம் வருது இல்லை. நிகிதாவோட அந்த அம்மாவோட நகைகள் காணாமல் போன உடனே யாரோ ஒருத்தர் சொல்லி தானே போலீஸ் இவ்வளோ தீவிரமாக செயல்பட்டுருக்கு. அந்த நபர் யார்? நிகிதா யாரிடம் பேசினார்? இந்த தகவல்கள் வெளியாக இருக்குது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்த உடனே உயர்நீதிமன்றத்தில் அது தாக்கல் செய்யப்படும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.